வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டிஆர்பி அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்து மூலிமா ஆனுவல் பிளானர் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளானர் அடிப்படையில் எக்ஸாம்ஸ்லாம் எப்போ நடத்தப்படும், அது இல்லாமல் ஏற்கனவே பழைசு கொடுத்துருந்த அடிப்படையில் இன்னும் தேர்வுகள் ஒரு சில தேர்வுகள் நடத்தாமல் இருக்குது. ஐயா 2025 கொடுத்த ஆனுவல் பிளானரில் பிஓ எக்ஸாம் ஒன்று இருந்துச்சு, அந்த எக்ஸாம்ஸும் இன்னும் நடத்தாமல் இருக்காங்க. எப்போ தான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்த போகிறாங்க? பிஓ எக்ஸாம் மட்டும் இல்லை, எஸ்ஜிடி எக்ஸாம் எப்போ நடத்த போகிறாங்க, யூஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ நடத்த போகிறாங்க, டெட் எக்ஸாம் எப்போ நடத்த போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ நடத்த போகிறாங்கன்ற ஒரு முழு தகவலை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது எப்போத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னம்னா 2026 ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் மொத்தம் வெளியே வரும். காரணம் அப்படின்னம்னா பல்வேறு பகுதிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய பணி மாறுதல்கள் மொத்த விஷயத்தையும் பார்த்தோன்னா ஒரு கணக்கெடுத்து எல்லா செக்மெண்ட்டும் ஒரு வேலையாக பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் செஞ்சுருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கான ப்ராசஸ் தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆகஸ்ட்டில் முதல்ல, அதாவது ஆகஸ்ட்டு 2வது வாரத்தில் வெளிவரக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா, யூஜிடிஆர்பி அல்லது பிஜிடிஆர்பி இந்த 2 டிஆர்பி எக்ஸாம்ல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா வெளியே வரப்போகுது. நமக்கு ஆனுவல் பிளானர் பழசு கொடுக்கும்போது யூஜிடிஆர்பி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம புதிய அரசாங்கம் அமைந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிஜிடிஆர்பி தேர்வுகள் விரைவில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதன் அடிப்படையில் எதை முன்னாடி வைக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்திலே பார்த்தோன்னா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூஜிடிஆர்பி அல்லது பிஜிடிஆர்பின்றது ஆகஸ்ட்டு 2nd வீக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யூஜிடிஆர்பி இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பி இருந்தாலும் உங்களுக்கு போர்ஷன்ஸ் என்ன பார்த்தோன்னா மேஜரான போர்ஷன்ஸ் ஒரே அந்த நம்ம யூஜி செக்டரில் தான் இருக்கும்போது, அதனால் ஃபஸ்ட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு என்ன தேவைப்படுதோ அதை முழுக்க படிச்சுட்டே வாங்க. பிஜிடிஆர்பிக்கு என்ன வந்துருச்சு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். முதல்ல யூஜிடிஆர்பிக்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னும் போது, யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா கட்டாயம் அவங்க பேப்பர் 2 எக்ஸாம் பார்த்தோன்னா டெட் நடத்தக்கூடிய பேப்பர் 2 எக்ஸாம் கட்டாயம் கிளியர் செய்திருக்கணும். அதுவே பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னம்னா அவங்க எம்எஸ்சி அல்லது எம்ஏல ஒரு பட்டம் பார்த்தோன்னா முடிச்சுட்டு ப்ளஸ் பிஎட் பார்த்தோன்னா முடிக்கக்கூடிய நபர்கள் என்ன எழுதுவீங்க, பிஜிடிஆர்பி அப்படின்ற தேர்வு பார்த்தோன்னா எழுதுவீங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாரும் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய மாணவர்கள் கேட்க விஷயம் என்னென்னா, சார் இந்த டெட் எக்ஸாம் எப்போ நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த டெட் எக்ஸாம் உங்களுக்கு ஏற்கனவே அட்டவணைப்படி உங்களுக்கு எப்போ நடக்க போகுதுன்னா, நமக்கு செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் மாதம் எக்ஸாம் கட்டாயம் நடக்க போகுது. அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தயாராகிடுங்க, இப்போத்திலிருந்தே தயாராகிடுங்க. காரணம் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நவம்பர் 15 மற்றும் 16 தேதியில் நடந்த டெட் எக்ஸாம் ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் மொத்தமே கடினமாக தான் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஜூலை 4 மற்றும் 5 தேதிகளில் நடைபெற்ற டெட் எக்ஸாமும் கடினமாக தான் இருந்துச்சு. கடினம்ன்றதை விட அந்த கேள்வித்தாளோட பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம படிச்சிருவோம். அந்த படித்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா, அந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் தேவைப்படும். முதல்ல எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க. அடுத்தது என்னென்ன பண்ணுறதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். அடுத்தது மாணவர்கள் அந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 எழுத முடித்த நபர்கள் கேட்கக்கூடிய விஷயம்னா, சார் எஸ்ஜிடி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னம்னா ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. ஏற்கனவே உங்களுக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம், எங்கே இந்த இடத்துல எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வி கல்வித்துறை பார்த்தோன்னா ஒரு லிஸ்ட்டை எடுத்திருக்காங்க. ஒரு 3153 பணியிடங்கள் காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்தோன்னா வீடியோவில் பார்த்துட்டோம். அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு கட்டாயம் என்ன வரப்போகுது, எஸ்ஜிடி எக்ஸாம்ஸும் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சார் அதுக்கப்புறம் பிஓ சார் அது 2 வருஷமாக ஆச்சே சார், போன வருஷம் காலத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோமே சார் பிஓ எக்ஸாமுக்கு, இதுக்கு எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிஓ எக்ஸாம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி அல்லது மார்ச்சுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. எல்லாமே தயாராகிடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு இந்த எக்ஸாம்ஸ் தான் பெரும்பான்மை எழுதக்கூடாது. சார் இந்த டேட்டு கரெக்டாக சொல்ல முடியுமா, என்றைக்கு நீங்கள் எக்ஸாம் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருவேன் சார் அப்படின்னம்னா, இந்த டேட்டுன்றது நானும் கிடையாது, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நபர்களாலையும் கட்டாயம் இந்த தேதியில் தேர்வு நடக்கும், இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் சொல்ல முடியாது. இந்த ஆண்டுகள் முழுக்க எல்லா இப்போ நம்ம சொன்னக்கூடிய எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிஓ அப்புறம் டெட்டு இந்த 5 தேர்வுகள் பார்த்தோன்னா கட்டாயம் நடைபெற போகுது. அப்போ கட்டாயம் நடைபெற போகுதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 5 எக்ஸாமும் ஒரே குட்டையில் விழப்போகுது. அப்போ இந்த எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸை முதல்ல பார்த்துக்குங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு விதமான போர்ஷன்ஸ். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் ஓரளவுக்கு சிமிலர், அதாவது பொருந்தக்கூடிய பகுதிகளாக இருக்கும். அதுவே நீங்கள் பிஓ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, பிஓக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். பிஓக்கு போர்ஷன் ஃபுல்லாமே
வேறு செக்மெண்ட்டாக இருக்கும். எஸ்ஜிடிக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஜிடிக்கு டெட் எக்ஸாம் படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்கனவே படித்தோம்ல ஒரு 5 சப்ஜெக்ட், அந்த 5 சப்ஜெக்ட் தான் நம்ம அங்கே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் போது. அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரப்போது எந்த தேர்வுக்கு தயாராக போகிறோன்றதை முதல்ல தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. எல்லா எக்ஸாமுக்கெல்லாம் பண்ண முடியாது, இன்றைக்கி காம்படிஷன் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஏதாவது ஒரு தேர்வை தெளிவாக ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். இந்த தேர்வை தான் நான் வெற்றி அடைய போகிறேன்னு சொல்லிட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சின்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த தேர்வுகளில் கட்டாயம் வந்து வெற்றி பெற்றலாம். தொடர்ந்து பயணிங்கள் ஆரணி அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியுடன். தேங்க்யூ.